ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தக. வணக்கம். வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தை யார் கடைபிடிக்கலாம், எப்படி வழிபாடு செய்யலாம் என்கிற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகின்றேன். முதலில் தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் என் அருமை தாய்மார்களுக்கும் பக்தகுடி மெய்யன்பர்களுக்கும் என்னை ஃபாலோ பண்ணி என்னுடைய சேனலில் வருகின்ற ஆன்மீகம், அறிவியல், விருட்ச சாஸ்திரம், ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் நன்று கேட்டு எனக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளிக்க உங்களை வரலட்சுமி நல்வாழ்த்துக்களோடு இந்த பூஜையை தொடங்குகின்றேன். முதலில் இதனுடைய முன்னுரை. இந்த பெண்களுக்கென்று இருக்கக்கூடிய நோன்பில் வழிபாட்டு விஷயங்களை உள்ளடக்கி ரொம்ப தெளிவாக ஆடி மாதம் அம்பாள் வழிபாடு, அதிலேயும் அம்பாளே வரலட்சுமி விரதத்தை ஒரு அழகான ஒரு பெண்ணுக்கு எடுத்து கொடுத்தார். சாருமதி என்கிற ஒரு பெண்ணுக்காக அம்பாள் தானே வழிய வந்து இந்த விரத மகிமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். எல்லோரும் இதை கடைப்பிடித்து பயன்பெறலாம். நம்பர் 2, ஒரு பரிபூர்ணமான செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் குடும்ப சந்தோஷத்தையும் குடும்ப நிம்மதியையும் வாரிசுகளும் தன்னுடைய கணவனாரும் நீடித்த ஆயுளும் நிலைத்த செல்வமும் பெற்றிட இந்த வரலட்சுமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். அடுத்தபடியாக பாரம்பரியமாக நம்மளுடைய குடும்பத்தில் அம்மா எடுத்து கொடுத்தது, புகுந்த வீட்டில் மாமியார் எடுத்து வழிபட்டது, இது போன்ற விஷயங்களை செய்பவர்கள் தொடர்ந்து செய்வார்கள். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மாவும் இந்த வழிபாடு செய்ததில்லை, எங்கள் மாமியாரும் இந்த வழிபாடு செய்ததில்லை, நான் செய்யலாம் என்று விரும்புகிறேன், செய்யலாமா சுவாமி என்று கேட்பவர்களுக்கு தாராளமாக செய்யலாம். பொதுவாக குடும்பத்தில் சுமங்கலிகள் தான், கன்னி பெண்கள் தான் இதை வழிபாடு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. கன்னி பெண்கள் இந்த வரலட்சுமி விரத முறைகளை முழுமையாக தெரிந்து கொண்டு வழிபட்டால் நல்ல கணவனார் அவர்களுக்கு சுகமாக கிடைப்பார்கள். சுமங்கலி பெண்கள் இதை வழிபடுவதனால் என்ன பயன் என்றால், கணவனார் நீடித்த ஆயுளோடு இருப்பதற்கு இந்த வழிபாடு பேருதவியாக விளங்கும். ஒருவேளை கணவனாரை இழந்திருக்கிறோம், நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டால், உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கூட நீங்கள் இந்த வரலட்சுமி பூஜையை செய்யலாம். கணவனார் அல்லாதவர்கள், இறந்தவர்கள், இன்னும் வேறு ஏதோ வகையை சார்ந்தவர்கள். இப்போ எளிமையான இந்த மகாலட்சுமி வழிபாடை ஒரு நாள் வழிபாடு செய்யலாம், 2 நாள் வழிபாடு செய்யலாம், 3 நாள் வழிபாடு செய்யலாம். அதாவது இந்த பூஜையினுடைய தன்மையை, அதற்குரிய மங்கள பொருட்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு முதலில் நீங்கள் ஒரு நாள் பூஜை செய்ய போகிறீர்களா அல்லது 2 நாள் பூஜை செய்ய போகிறீர்களா என்பதை உங்கள் வாழ்க்கை, குடும்பம், வசதி இவைகளை பொறுத்து தான் நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் வழிபாடு என்றால் வரலட்சுமி பூஜை எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2025 அன்று வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. இந்த வரலட்சுமி பூஜையை இப்போ இதை ஒரு நாளாக எடுத்து வழிபாடு செய்பவர்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் காலையிலேயே அழைக்கலாம். ஒருவேளை இந்த வரலட்சுமியை அழைத்தல், வழிபாடு செய்தல், புனர்பூஜை செய்தல், இந்த 3 தான் கான்செப்ட். அதாவது சுவாமியை ஒரு சாதாரண படத்திலேயோ கும்பத்திலேயோ அலங்காரம் செய்து வீட்டு வாசலிலே தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி அதற்குரிய நேரத்தை, அதாவது எந்த நேரம் என்று நான் கீழே குறிப்பிடுகிறேன், அந்த நேரத்தில் நீங்கள் வாசலில் வைத்து அழைக்கலாம். வீட்டில் மூத்தவர்கள் எங்களுக்கு இதை செய்ய தெரியாது என்றால் எளிமையான முறையில் இந்த வீடியோவை 1க்கு 2 முறை பாருங்கள். வாசலில் வைத்து நின்று கொண்டு விளக்கெல்லாம் ஏற்றி, அம்மா மகாலட்சுமியே, நீ வரலட்சுமியாக இந்த வீட்டில் எழுந்தருள வேண்டும், நிலைத்த செல்வத்தை தர வேண்டும், எங்களுக்கு அல்லல்ல குறையாத செல்வத்தையும் குடும்ப சுபிட்சத்தையும் தர நீங்கள் எங்கள் இல்லத்திற்கு வாமா அப்படின்னு ஒரு வீட்டில் வாசலில் ஒருத்தர் நின்னாங்கன்னா வாங்க வாங்க வாங்கன்னு எப்படி கூப்பிடுவோம். அப்படி கூப்பிட்டு வீட்டுக்குள்ளார உட்கார வச்சு அவங்களுக்கு உபசாரம் பண்ணுவது போல் தான் பூஜையே இருக்கணும். பூஜைன்னா நிறைய பயப்படாதீங்க. ஒருத்தர் வராங்க,
அவங்கள வரவேற்று கால் கழுவ தண்ணி கொடுத்து, குடிக்க தண்ணி கொடுத்து, காப்பி பலகாரம்லாம் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு பூ கொடுத்து, அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்து, மஞ்சக்கிழங்கெல்லாம் கொடுத்து, ஜாக்கெட் பிட்டெல்லாம் கொடுத்து, குங்குமம்லாம் கொடுத்து, அவங்கள்ட்ட எப்படி அவங்களை ஒரு பெண் என்றால் மகாலட்சுமி அவளை எப்படி வரவழைத்து உள்ளே செய்வோமோ அதே போல் தான் நம்பாள் வழிபாடும் சுலபமாக. இவ்வளோதான் வழிபாடு. சரி, இப்போ இதுக்கு இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணணும். சரி, இப்போ இந்த பூஜை பண்ணும்போது வியாழக்கிழமை என்று ஒரு அவங்க குடும்ப சூழல் தக்கபடி வியாழக்கிழமை அழைத்தல், வியாழக்கிழமை அன்று அழைக்கலாம், வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணலாம், சனிக்கிழமை புனர்பூஜை செய்யலாம். நல்லா கவனிக்கணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத முதல்ல டிக்ளேர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். 3 நாட்கள் இந்த பூஜையை நீங்கள் விரிவாக செய்ய முடியும் அப்படின்னா முதல்ல வியாழக்கிழமை அன்னைக்கு அம்பாளை அழைத்து வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு கலசமோ இல்லை ஒரு படமோ எது வேணாலும் அவங்கவுங்க சௌகரியத்தக்கபடி, அதாவது 7/8/2025 காலையில் ஒரு 10:25 12 மணிக்குள் அதை வாசலில் வச்சு சுவாமியை நிப்பாட்டி அதுக்கு தூபதீப ஆராதனை காட்டி அம்பாளை வருக வருக என்று வைக்க வேண்டும். அப்படி வியாழக்கிழமை அன்று அம்பாளை அழைத்து வீட்டிற்குள் கொண்டு வந்து ஒரு சாமிக்குன்னு இருக்கிற பூஜை அறையிலோ இதெல்லாம் ரொம்ப டெக்கரேட் பண்ணி அதில் வச்சுட்டு இந்த பூஜைகளை செய்யலாம். அதே நேரம் சாயங்காலம் தான் நான் பண்ணலான்னு இருக்கேன் சுவாமி, வியாழக்கிழமை காலையில் அவ்வளோ வேகமாக செய்ய முடியாதுன்னா சாயங்காலம் ஒரு 6 மணியிலிருந்து மாலையில் 6 மணியிலிருந்து 7:20 மணிக்குள்ளர அந்த சுவாமியை அழைத்தல். இப்படி 2 நேரம் இருக்குது. 3வது என்னன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு விசேஷம். அன்னைக்கு ஆடி தபசு நடக்குது. ஆடி தபசு ரொம்ப விசேஷம். அதுவும் 2:30 நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் அழைக்கலான் இருக்கேன். நான் வெள்ளிக்கிழமை அழைச்சிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜை அப்படின்னு இருக்குது. பூஜையை நிறைவு செய்தல் அப்படின்னு ஒரு வழிபாடு நம்முடைய சாக்தத்தில் இருக்குது. இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னா காலையில் 6 to 7:15 நாம் அந்த சுவாமியை அழைக்கலாம். வியாழக்கிழமையில் என்னால் அழைக்க முடியாது, வெள்ளிக்கிழமை மாத்திரம் நான் அழைச்சலான் இருக்கேன் அப்படி. அப்போ பூஜை செய்யக்கூடிய நேரம் செல்லாங்க வெள்ளிக்கிழமை மாத்திரம்தான் நான் ஒரே நாள் பூஜை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா பூஜை செய்கிற நேரம் காலையில் 9 to 10:20 வரை. அந்த நேரமே பூஜை செய்து கொள்ளலாம். சரடை மாற்றிக்கலாம், தாலி சரடு மாற்றிக்கிறத மாற்றலாம், காப்பு கட்டிக்கலாம், கங்கண கயிறு கட்டிகளும் கட்டிக்கொள்ளலாம். இல்லை நான் சாயங்காலமே பூஜை பண்ணி முடிச்சிடலான் இருக்கேன், காலையில் வேலை இருக்கும் வேலைக்கு போவேன் அப்படின்னா மாலையில் 6 மணிக்கு மேலே அந்த பூஜையை செய்யலாம். சரி, இப்போ நம்ம டிசைட் பண்ணிட்டோம். சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு புனர் பூஜை பண்ணணும். ஒரு பூஜையை ஆரம்பித்து அழைத்தல், வழிபாடு செய்தல், அதற்கப்புறம் அந்த பூஜையில் அம்பாளை வழி அனுப்பி வைத்தல். இவ்வளோதான், அதுக்கு பேர் புனர் பூஜைன்னு பேர். அந்த சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 7:40 to 8:45 செய்யலாம். இல்லை மதியானம் 10:40 to 12 மணிக்குள்ளே அந்த புனர் பூஜையை செய்து முடிச்சிடலாம். இல்லை சாமி, நான் சனிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அழைச்சி சனிக்கிழமை அன்னைக்கு நான் வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நான் புனர் பூஜை பண்ண போகிறேன்னாலும் ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது 10/8/2025 ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 to 9 மணிக்குள்ளே புனர் பூஜை பண்ணலாம். 10 to 11:45 வரையிலும் பண்ணலாம். இவ்வளோ தான் லாஜிக். சரி, இப்போ இதை பற்றி விவரம் ஏன்னா நிறைய குழப்பம் வரும், நிறைய நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜை பண்ணுறவங்க கலசம் வச்சு பண்ணுறதா இருந்தால் படம் கொடுத்துருக்குறேன், கலசத்துக்கு நூல் சுற்றி அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிற மங்கள பொருட்கள் எல்லாம் நாம் தேர்வு செய்யணும். இப்போ ஃபோட்டோ அப்படின்னா ஃபோட்டோவுக்கும் நல்ல வஸ்திரம் சந்தன குங்குமம் பொட்டு வச்சு குத்து விளக்கு 2 விளக்கு ஏற்றி ஒரு மனையில் நெல்லை பரப்பி அது மேலே வாழை இலையை வச்சு அதுக்கு மேலே பச்சரிசியை வச்சு அது மேலே என்ன பண்ணலாம், ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கலாம். அது பக்கத்தில் 8 மங்கள பொருள் வச்சுக்கலாம். வெள்ளி காசு, தங்க காசு, விரலி மஞ்சள், வசம்பு, அதுக்கப்புறம் ஒரு காப்பு கயிறு, இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது வச்சு கொஞ்சம் உப்பு வச்சுக்கலாம், துவரம்பருப்பு வச்சுக்கலாம். மகாலட்சுமி பூஜைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுட்டு மல்லிகைப்பூ, தாமரை, வலம்புரி சங்கு இதெல்லாம் வைத்து பூஜை பண்ணி மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குலதெய்வ வழிபாடுக்கு காணிக்கை எடுத்து வைக்கணும். அப்புறம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும், அதுக்கும் காணிக்கை எடுத்து வழிபாடு மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு
அதற்கப்புறம் தான் நீங்கள் விநாயகர் பூஜை பண்ணி விநாயகருடைய 16 விதமான மந்திரங்களை சொல்லி அதுக்கப்புறமேல தான் நீங்கள் மகாலட்சுமியினுடைய வரலட்சுமி பூஜைன்னு புக்கு விற்குது. அதில் இருக்க அஷ்டோத்திரத்தை சொல்லலாம். நான் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த மந்திரங்கள் எல்லாம் கீழே போட்டிருக்கேன். மகாலட்சுமியினுடைய அஷ்டக ஸ்லோகங்களும் சொல்லலாம், கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ என்னென்ன பண்ணணும்னு பாருங்கள். முதல்ல இந்த சுவாமிக்கு ஒரு கும்பம் வச்சு பண்ணுறதா இருந்தால் கும்பத்தில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி, வெட்டி வேறு, விளாமச்ச வேறு, நன்னாரி வேறு இதெல்லாம் போட்டுட்டு அதற்கப்புறம் தாமரை காசு போடலாம், வெள்ளி காசு போடலாம், தங்க காசு போடலாம், அது போடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, வாசனை திரவியம், நாணயங்கள்லாம் போட்டுக்கலாம். ஒரு நல்ல பசஞ்சானம் போட்டு மொழிகி ஒரு வாழை இலையை பரப்பி அரிசி அதில் வாழை இலையை வச்சு அதில் அரிசியை பரப்பி, இல்லைன்னா தாம்பாளத்து மேலே ஒரு வாழை இலையை வச்சு ஒரு அரிசியை பரப்பி அதில் ஒரு எலுமிச்சம்பழம், விரலி மஞ்சள், இப்படி 9 நாணயங்கள் 9 நாணயங்களையும் ஜாதிக்காய், மாச்சக்காய், அதுக்கப்புறம் காதோலோ கருகுமணி, மாவிளை, தேங்காய், புது வஸ்திரம் சுற்றி, புது ஜாக்கெட் பிட்டாலை சுற்றி, நல்ல வாசனை திரவியங்கள், ஜவ்வாது, பன்னீர்லாம் தெளித்து வச்சுட்டு 8 மங்கள பொருட்களையும் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு வாசலில் வச்சு அம்பாவை வருக வருகன்னு கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணிவிட்டு செய்யலாம். சுமங்கலிகளையும் அழைக்கலாம். அப்படி வச்சுட்டு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஜாக்கெட் பிட்டு, வளையல், மஞ்சக்கிழங்கு இதெல்லாம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமும் நாம் தாராளமாக கொடுக்கலாம். இப்படி இது மாதிரி செய்கின்ற பொழுது குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்னா, தொடர்ந்து நான் சொன்னதை 2 வகையில் குறிச்சிக்கோங்க. ஒன்றும் வேண்டாம், தெரிஞ்சதே செய்யுங்க. ஒரு ஃபோட்டோவை வச்சு கும்பிட்றதா இருந்தால் முதல் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அதுக்கு அலங்காரம் பண்ணிக்கல. தெரிஞ்சவங்களுக்கு கூட்டிகிட்டு டெக்கரேட் பண்ணுங்கள். ஒரு ஐயரை வச்சுக்கலாமா செய்யுங்க, தனியாக பண்ணலாமா செய்யலாம், விரிவாக பண்ணலாம், சுருக்கமாக பண்ணினாலும் பண்ணலாம். நீங்கள் எடுக்கிற அந்த முனைப்புக்கு அம்பாள் வருகை தேர ஆரம்பிச்சிடுவோம். இந்த வரலட்சுமி பூஜையை பெண்கள் செய்யலாம். யார் செய்யக்கூடாது? குடும்பத்தில் இறந்து ஒரு 4 மாதம் அகால மரணம் அடைத்தாங்க, செய்யக்கூடாது. இரத்த வலி சொந்தம், அவங்க ரொம்ப நெருங்கிய சொந்தம் இறந்துட்டாங்கன்னா செய்யக்கூடாது. இல்லை மாதவிலக்கு ஆகிடுது, பீரியட்ஸ் டைம் ஆகிடுது அப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்யலாம். சாமி, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் என் பொண்ணு அடுத்த வாரம் அடுத்து இன்னொரு பொண்ணு அப்படிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியில் ஒரு வெள்ளிக்கிழமையாக அம்பாள்கிட்ட வேண்டி காணிக்கை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்போ செய்யலாம். இப்படி தாராளமாக செய்யலாம். சக்கரை பொங்கல், சுண்டல், இப்படி உங்களால் என்ன முடியுமோ அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி மணி அடித்து நீர் விளாமி பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கலாம். பெரியவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அன்றைக்கி தாலி சிரடு மாற்றிக்கலாம், காப்பு கயிறு கட்டிக்கலாம். வரலட்சுமி நோம்பு கயிறுன்னு இருக்குது, எல்லாம் கடையில் விற்கிது. தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தில் அந்த கடன் தொல்லையிலேருந்து விடுபடலாம். நல்ல குழந்தைகள், நல்ல குணங்கள் இருக்கும். வீட்டுக்காரரு வரலட்சுமி பூஜைனால தொடர்ந்து செய்ய கணவனாருக்கு தீய பழக்க வழக்கங்கள் வராமல் இருக்கும். குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். செஞ்ச வெற்றி நிச்சயம். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், வீடுக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும், கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐயாவோட பேர் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.